ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டிஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் 2019 ஒரு புதிய அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து குரூப் டியோட ரிசல்ட் வந்து February 3 இருக்க போகிறதாவது ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நான் கன்ஃபார்மாக காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் 2019 அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிசல்ட் வந்து லைக்லி டு ரிலீஸ் த குரூப் டி ரிசல்ட் பை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மீன்ஸ் இந்த ஜனவரிக்குள்ளே வந்து ரிசல்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் த மீடியா ரிப்போர்ட் ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் டேட் 2019 இஸ் 31st January அப்படின்னு அவங்க வந்து கருத்து கணிப்பில் அவங்க வந்து சொல்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து அதே மாதிரி இவங்க வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணது போகிறது வந்து 11 Jan சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக 11 Jan வந்து ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இவங்க வந்து 31st Jan சொல்லியிருக்காங்க. ஸோ 31st Jan சொல்லும்போது 30 இல்லைனா Feb 1க்குள்ளே வரலாம். ஸோ ஒரு நாள் 2 நாள் தான் வந்து வேறு ஆகாமே தவிர மீதி அக்யூரேட்டாக தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 31st January இந்த ஜனவரிக்குள்ளே வந்து ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி நம்ம ப்ரொசீஜர் படி சொல்லியிருக்காங்க. குரூப் டி எக்ஸாம் எப்போ கனெக்ட் முடிஞ்சாங்க, 17 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 14 December வந்து எக்ஸாம் முடிச்சு சொல்லிட்டு பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வேண்டியது இப்போ முக்கியமானது கிடைச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபெப்ரவரிக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வரப்போதான் இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.